SAP ABAP, SAP MM இது ரெண்டுல எது படிச்சா ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் SAPல FICO அப்படின்ற ஒன்னாவது அப்ளிகேஷன் இருக்கு. நிறைய பேர் மார்க்கெட்ல SAP ரெலவெண்டா சர்டிபிகேட் இருந்தாவே வேலை கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு SAP சர்டிபிகேட் இருந்தா மேபி ஒரு இன்டர்வியூ அளவு கூட போகலாம். சில பேருக்கு இன்டர்வியூ கால் கூட வரலன்னுவாங்க. என்ன ரீசன்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா, ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. நீங்க லேர்ன் பண்றதே கொஞ்சம் ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணும். அதாவது ஒரு ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க லேர்ன் பண்ணணும். அதுதான் ப்ராக்டிக்கல் ரிலவெண்டான ட்ரைனிங். அபார்ட் ஃப்ரம் தட், நீங்க ஃப்ரீலான்சராவோ இல்ல படிச்சுட்டு இருக்கும் போதே நீங்க எங்க படிக்கிறீங்களோ அங்கேயே ஒரு ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வாங்கி பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க இன்டர்வியூல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா சொல்ற உங்களுக்கு ஜாப் கேரண்டி. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தெரியாது நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், ஸ்னைடர் எலக்ட்ரிக், LNT இந்த மாதிரி கம்பெனிஸ்ல டைரக்ட் கான்டாக்ட்ல வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலை வச்சு உங்களுக்கு ட்ரைனிங், அதுக்கு ரிலேட்டட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம கிட்ட படிக்கிறாங்க அப்படின்னா, படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ரியல் டைமா 1ல இருந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிருப்பீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீலான்சிங்ல என்ன மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டட் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஜாப்னு எப்ப சர்ச் பண்ணி நீங்க ஆன்போர்ட் ஆகணும்னு பாக்குறீங்களோ, நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் 100+ கிளைண்டோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, படிச்சு முடிச்சோடனே உங்க ப்ரொஃபைல டைரக்டா அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி காமனா எப்படிலாம் கேட்பாங்க, எப்படிலாம் ஆன்சர் பண்ணுன்ற கைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஸோ 100% ஜாப் கேரண்டியான்னு கேட்டாங்கன்னா, நீங்க படிக்கிறீங்க, கொடுக்குற டாஸ்க் எல்லாமே கிளியரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வெயிட்டிங்ல இருக்குன்றதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சில பேர் ஒழுங்கா கிளாஸே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் அப்போ அவங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே டிஃபிகல்ட், ஹெக்டிக்காக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ப்ராக்டிக்கலாக என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். SAPல SAP கன்சல்டன்ட்ல நீங்கள் ஆன்போர்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காம இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்கான எல்லா சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறோம். தேங்க்யூ.